யாரிடமும் வலியை பகிராதே. தனியாகவே அழுதுவிடு. உன்னிடம் ஆறுதல் சொல்லிவிட்டு அடுத்தவரிடம் சிரித்து மகிழும் உலகம் இது. தவிர்க்க முடியாத சில இழப்புகள், வெளிப்படுத்த முடியாத சில உண்மைகள், அனுபவிக்க முடியாத சில சந்தோஷங்கள், இதுதான் உன் வாழ்க்கை. வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமானால் எந்த உறவிடம் இருந்தும் எதையும் எதிர்பார்க்காதே. நீ யாரையும் வெறுக்க வேண்டிய அவசியமில்லை. பிடிக்கவில்லை என்றால் அமைதியாக விலகிவிடு. ஏனெனில் உன் வெறுப்புக்கு முதலில் பலியாவது உன் நிம்மதியே. அன்பானவர்களுக்காக இறங்கி போவதும் தவறில்லை. உன் அன்பு புரியாதவர்களிடம் விலகி போவதும் தவறில்லை. மாறிவிட்டாய் என்பதை விட பல வழிகள் உன்னை மாற்றி விட்டது என்பதே உண்மை. சில உறவுகள் யோசித்து பேச வைக்கும். சில உறவுகள் பேசியதை யோசிக்க வைக்கும். சில உறவுகள் பேசவே யோசிக்கும். யாரும் உன் கண்ணீரை பார்ப்பதில்லை. யாரும் உன் கவலைகளை பார்ப்பதில்லை. யாரும் உன் வலிகளை பார்ப்பதில்லை. ஆனால் எல்லோரும் உன் தவறை மட்டுமே பார்க்கிறார்கள். இதற்கு காரணம் அவர்கள் உன்னை புரிந்து கொள்ளவில்லை என்பதை விட அவர்களுக்கு தகுந்தாற்போல் நீ இல்லை என்பதே கசப்பான உண்மை. எவரையும் அடக்கி ஆள உனக்கு ஆசை இல்லை. அதனால் எவருக்கும் அடங்கி போக வேண்டிய அவசியமும் உனக்கு இல்லை. 1000 காயங்கள், 1000 வலிகள், 1000 கஷ்டங்கள், 1000 அவமானங்கள், ஆசைகள், 1000 கனவுகள் இருந்தும் சிரிக்கின்றாய் தன்னம்பிக்கையோடு. உன் எதிரிக்கு உன் மீது கோபம் மேலும் மேலும் வந்து கொண்டே இருந்தால் பெருமைப்பட்டுக்கொள். நீ வளர்ந்து கொண்டே இருக்கிறாய் என்று அர்த்தம். உண்மையாகவே இருக்கிறாய் என்று எண்ணி எண்ணி ஊமையாக இருந்து விடாதே. மதிக்க மாட்டார்கள், மிதித்து விடுவார்கள். நீ என்னதான் நல்லதை செய்திருந்தாலும் நீ தெரியாமல் செய்த சிறு தவறை சொல்லி காட்டும் உலகம் இது. நீ உன் மனசாட்சிப்படி வாழ்ந்தால் போதும். மகான் போல வாழ வேண்டிய அவசியமில்லை. உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு தேடலிலும் ஏதோ ஒன்று கிடைக்கின்றது. ஆனால் நீ தேடியதை தவிர. இதுதான் உன் வாழ்க்கையின் உண்மை. உன்னிடையே சொல்வதற்கு பதில்கள் நிறைய இருந்தும் புரிதல் இல்லாதவர்களுக்கு முன் மௌனத்தை தேர்ந்தெடுப்பதுதான் சிறந்த பக்குவம். உணர்ந்து கொள். வரம்பு மீறிய வழியை கொடுப்பவர்கள் முன்னே கதறி அழுது விடாதே. கலகலவென சிரித்து கொண்டே அங்கே இருந்து போய்விடு. இதுவே நீ அவர்களுக்கு தரும் மிக பெரிய வழியாகும். துரோகிகளையும் துரோகங்களையும் அடிக்கடி நினைத்துக்கொள். இப்படி அடிக்கடி நினைத்து கொண்டால்தான் நீ இன்னொரு முறை ஏமாறாமல் இருக்க முடியும். தேடும் போதெல்லாம் நீ கிடைக்கிறாய் என்பதால் தான் ஏனோ உன்னை அடிக்கடி தொலைக்கிறார்கள். இப்போதாவது உணர்ந்து கொள். அசிங்கப்படுத்தி விட்டார்கள் என்று நினைத்து நினைத்து வருந்தாதே. அழகான ஒன்றைத்தான் அசிங்கப்படுத்த முடியுமே தவிர அசிங்கமாக இருப்பதை அல்ல. நீ மனதால் அழகானவன். உன் மௌனம் திமிரல்ல. அது உனக்குள் இருக்கும் வலி. அது உனக்கு மட்டும்தான் தெரியும். ஓடி ஓடி உதவி செய்யும் வரைதான் அனைவராலும் மதிக்கப்படுவாய். ஒரு முறை மறுத்துப்பார், அடுத்த நொடியே நீ மறக்கப்படுவாய். உன் தனிமை உனக்கு எதை புரிய வைத்ததோ இல்லையோ, இவ்வளவு காலம் நீ மிக பெரிய முட்டாளாக இருந்து இருக்கிறாய் என்பதை புரிய வைத்திரு. நீ நிராகரிக்கப்படும் இடத்தில் கோபத்தை காட்டுவதை விட உன் சிரித்த முகத்தை காட்டுவதே நீ அவர்களுக்கு கொடுக்கும் மிக சிறந்த பதிலடியாக இருக்கும்.
அவர்கள் செய்த பாவங்கள் ஒரு நாள் கேள்வி கேட்கும். அதற்கு அவர்கள் செய்த புண்ணியங்கள் தான் பதில் சொல்லும். பார்க்கலாம் பதில் சொல்கிறதா இல்லையா என்று. ஒன்றை மட்டும் நினைவில் கொள், நீ எல்லோர் வாழ்விலும் மரத்தடி வேராக இருக்க முடியாது. சிலர் வாழ்வில் உதிரும் இலையாகவும் சிலர் வாழ்வில் வெட்டப்படும் கிளையாகவும் இருந்துதான் ஆக வேண்டும். இதுதான் உன் வாழ்க்கையின் யதார்த்தம். உன்னை போல் ஒருவனை காண்பது என்பது முடியாத ஒன்று. இருந்தும் நீ ஏன் வேறு ஒருவனை போல் வாழ நினைக்கிறாய்? உனக்கு நீயே சிறந்தவன். நீ நீயாகவே இரு.